ஏய் என்னடா ஏய் பைத்தியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அக்னி சேனல். இன்னைக்கு நம்ம எதுவும் செய்ய போறது இல்ல. அதுக்கு முன்னாடி என்னடா இது காஸ்டியூம் புதுசா இருக்குன்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இதுதான் அக்னி சேனலோட லாஸ்ட் வீடியோ. ஐ மீன் இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் ஒரே ஒரு லைவ் வருவேன்னு நினைக்கிறேன். 31ஆம் தேதி நைட்டு லைவ் வருவேன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். ஸோ இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோன்றதுனால இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா 2020ஓட ப்ளூப்பர்ஸ் வேணா பிஹைண்ட் த சீன்ஸ் பார்ப்போம். இந்த வீடியோல நம்ம பிஹைண்ட் த சீன்ஸ் மட்டும் பார்க்க போறது இல்ல. வீடியோ எடுக்கிறப்ப கையில நிறைய அடிபட்டிருக்கு. அதுல 1-2 ஃபுட்டேஜ் நான் வச்சிருக்கேன். அந்த ஃபுட்டேஜ் நான் இந்த வீடியோல ஆட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஒரு சிலர்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, இந்த பெனாயில் குடிச்சிங்களே உங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டீங்க. அந்த மாதிரி கொஸ்டினுக்கும் நான் இந்த வீடியோல ஆன்சர் பண்ணுவேன். சிம்பிளா சொல்ல போனா இந்த வீடியோ அக்னி தமிழ் சேனலோட ரீவைண்ட் 2020 சொல்லலாம். என்னதான் 2020 ஒரு மோசமான வருஷமா இருந்தாலும் நம்ம சேனல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஏதோ ஒரு வகையில என்டர்டெயின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வகையில நான் கொஞ்சோண்டு ஹாப்பியா இருக்கேன். சரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம 2020ல என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ல இருந்து பார்ப்போம். லாஸ்ட் இயர் 2020 ஐ மீன் 2019ஓட எண்ட்ல நம்ம கிட்டத்தட்ட 50,000 சப்ஸ்கிரைபர் இருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த இயர் எண்ட்ல நம்ம 3,30,000 சப்ஸ்கிரைபர் இருக்கோம், 33,000 சப்ஸ்கிரைபர் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் நண்பர்கள் எக்ஸ்ட்ரா இணைஞ்சிருக்காங்க இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல நான் மொத்தம் எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்னா 80 வீடியோ. இந்த வீடியோவே ஆட் பண்ணா 80 வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் இந்த வருஷத்துல போட்ட 2 வீடியோ 1 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிருக்கு. எந்தெந்த வீடியோனா ப்ரொஜெக்டட் வீடியோ ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் பட்டம் விடுற வீடியோ. 2020ல நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணிருக்கோம். என்ன கோல்னு கேக்குறீங்களா? சில்வர் பே பட்டன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். இதுதான் அந்த கோல் இல்ல மைல் ஸ்டோன் இல்ல அவார்டு என்ன வேணா சொல்லிக்கலாம். இது நம்ம சேனலுக்கு கிடைச்சிருந்தது இந்த வருஷம் 2020ல. நம்ம சேனலை பத்தி இதே போல சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இந்த மாதிரி சொல்லிட்டே போனா நம்ம வீடியோட லென்த் வந்துட்டு அதிகமாயிடும், உங்களுக்கு பார்க்கவும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்புறம் அக்னி தமிழ் சேனலுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு வரப்போ ஒரு ஆந்தையை பார்த்தேன். ஆக்சுவலா அந்த ஆந்தை வந்துட்டு ரேஷ் ஸ்பீஷஸ் நினைக்கிறேன். டோட்டலாவே அந்த ஆந்தை வந்துட்டு 250 தான் இருக்கு. இப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து கனகல் நீர் இந்த இடத்த விட்டு நாங்க போற வழியில அப்படியே வா புடிச்சிடலாம். குளத்துல ஆந்த ஊந்து கனகேரியில ஆந்த ஊந்து கிடந்தது. பார்க்கவே கொஞ்சம் பயமா இருக்குது. பாவம், இது யார்கிட்ட கொடுக்கணும் எனக்கு தெரியல. அடிக்கும் போது நான் பார்த்தேன். கடிக்காது. நான் மரத்துல விட்டு பார்த்தேன், பறக்கல. ஓகே, கிளையில விட்டு பார்த்தேன், அடிபட்டிருக்கு போல. பாவம், நம்ம அண்ணன் சேவ் பண்ணிருக்காங்க. ஸோ பிக் அப்ளாஸ். நடுங்குது. இன்னும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதான் நம்பர் இருக்கா? வந்து நம்ம ஊர்ல வந்து இது இல்ல நம்பர் நம்ம கூகுள் அடிச்சு பார்த்தா கிடைக்க மாட்டா. ஊர்ல எதனா நம்ம ஊர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம கோட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அங்க நம்பர் இல்ல. நீ எங்க குத்துறியா? நீங்க டியூட்டி ஜாயின் பண்ணி அப்படியே இருக்கு. நான் கொஞ்சம் பயமா இருக்குது. மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குல்ல, தண்ணி பட்டுருக்குல்ல. தண்ணில வந்து முழுக வேண்டியது. வாய் வேற தந்துக்குது. பாவம், அடிபட்டு இருக்கு எனக்கு. இல்ல அடிபடல இல்லப்பா, தண்ணியில ஊந்து மிதங்கி தப்புன்னு இறங்கி பிடிச்சோம். நம்ம அண்ணன் சேவ் பண்ணிருக்காங்க. ஆனா கடிச்ச போது நம்ம கடிக்காதா? இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அந்த ஆந்தைக்கு என்ன ஆச்சுன்னு. ஆக்சுவலா அந்த ஆந்தைய நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் கொடுக்கலான்னு பார்த்தோம். அதுக்கு கால் பண்ணி பார்த்த நம்பர்லாம் கண்டுபிடிச்சு கூகுள்ல, ஆனா கால் போகவே இல்லை. சோ அதுக்கப்புறம் நானும் அந்த அண்ணனும் சேர்ந்து பாண்டிச்சேரியில மால் எதிர்க்க ஒரு விலங்குகள் சரணாலயம் இருக்கும், அந்த இடத்துல கொடுத்துட்டு வந்தோம். சோ அந்த வீடியோ இப்ப நீங்க பாருங்க. இதுல கொடுத்துன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் தானா? ஆனா இங்க உள்ளார வீடியோ எடுக்கலாமா எனக்கு தெரியல. சரி வேணாம், வாங்க போலாம். அந்த இடத்துல கொடுத்துட்டு நான் அப்படியே வந்துட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வீடியோ ஷூட் பண்ண விடுவாங்களான்னு தெரியல. ஸோ அதனால நான் அப்படியே வந்துட்டேன். எப்படியோ அந்த ஆந்தியை நாங்க அடுத்து நம்ம இந்த கொஸ்டினுக்கு வரும். லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி நான் பெனாயில் குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு ரோஸ் மில்க்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது பாக்குறப்ப எனக்கு ரியலாவே மனசு வலிச்சுது. அப்பவே வீடியோ எடுக்கிறப்பயே அசோக் சொல்லியிருந்தான். அந்த வீடியோ இப்ப பாருங்களேன். ரோஸ் மில்க் நான் குடிக்க மாட்டேன். பச்சை கலையில வாங்கினா பாதாம் பால்
விஸ்தா 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 பாலுங்க எல்லாமே நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா எல்லாம் கேட்பாங்க. எடிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் சொன்னது கரெக்டாக போச்சு. நீங்கள் அந்த மாதிரியே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் ஒரிஜினலாகவே அது வந்துட்டு ரோஸ் மில்க் இல்லைங்க, பெனாயில் தான். வேணா அந்த ஃபுட்டேஜ் அப்படியே இன்னும் வச்சிருக்கேன். அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ போட்டுட்டு அன்லிஸ்டட் லிங்க் வந்துட்டு நான் கண்டிப்பாக சேனல்லே கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து எங்கேயாச்சும் அந்த பெனாயில்ல இருந்துச்சுன்னா என்னை வந்துட்டு விட்டுங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது நிஜமாலவே பெனாயில் தான். ஸோ இன்னும் சில பேர் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி வீடியோ எடுக்காதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு அன்பா கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய நன்றி. அந்த பெனாயில் குடிச்சனால என்ன ஆச்சு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்றேன். அந்த பெனாயில நான் முழுங்கல, வாயில தான் பட்டுச்சு. அதை திரும்பி நான் கிளாஸ்லயே துப்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி துப்பந்தில் ஒரு 2 days கழிச்சு எனக்கு வாயில ஒரு 2-3 இடத்துல வந்துட்டு வெந்து போயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். இதுதான் அந்த பெனாயில் குடிச்சதுக்கான அப்டேட். எனக்கு உடம்புக்கு எதுவுமே ஆகல. சரி ஓகே, அடுத்து நம்ம கையில நிறைய அடிபட்டிருக்குன்னு சொன்னல, அதுக்கு வருவோம். ஒரு வாட்டி வீடியோ செய்யறப்போ பிளேடு வச்சு கையில கீழ்ச்சிக்கினா அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இல்ல, ஆனா கீழ்ச்சிக்கிட்டா சரியாயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபுட்டேஜ் பாத்துட்டு வாங்களேன். என்னடா பைத்தியா என்ன ஆச்சு? கைய சுட்டுச்சுடா. ஆக்சுவலா இந்த ஃபுட்டேஜை நான் வீடியோல போடவே இல்லை. போட்டா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துரும்னு நினைச்சு நான் போடல. இப்போ இந்த வீடியோல போடுறேன். ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இந்த வீடியோ அன்லிஸ்டட்ல போட்டுருவேன், இல்லை ஏதாச்சும் பிரைவேட்ல போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்றப்போ கையில இந்த இடம் அதுக்கப்புறம் இந்த 3 இடத்துலயும் எனக்கு வந்துட்டு அடிபட்டுருச்சு. பாத்தீங்களா, இந்த இடத்துல ரேகையே இல்லை. ரேகை மொத்தம் 2 வித்தியாசமான ஆளுக்கு இருக்காது. இன்னொன்னு இந்த மாதிரி ஏதாச்சும் அடிபட்டா இருக்காது. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல ரேகை வந்துரும்னு நினைக்கிறேன், பாப்போம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலயும் அடிபட்டுச்சு, இந்த இடத்துலயும் ஆனா சரியாயிடுச்சு. வித்தியாசம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல இப்பதான் கொஞ்சம் சரியாயிடுச்சு. தோல் உடிஞ்சிருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல லைட்டா பட்டுது. இந்த அடி வந்துட்டு நான் எந்த வீடியோல பட்டு இருந்தேன்னா, இங்க தம்ப்நெயில் வரும் பாருங்க, இந்த வீடியோல தான் நான் இந்த அடி பட்டு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நிறைய தடங்கள் வந்துச்சு, கையில அடிபட்டது. அதுக்கப்புறம் மழை பெஞ்சுது, மழை பெய்யறப்ப போன்லாம் நனைஞ்சுது. அந்த வீடியோ இப்ப நீங்க பாத்துட்டு வாங்களேன். ஏய் காட்றா, போன் காட்றா. ஏய் நனையுதுடா. ஏய் காட்றா, ஆன் பண்றா. ஏய் போன் நனையுதுடா. நீ வைடா ஏய் வைடா இத ஒழுங்காவே இல்ல. ஓகேடா. ஏய் கரெக்ட்டா தான்டா இருக்குது. பார்த்துருந்துருப்பீங்க எந்த அளவுக்கு கொஞ்சோடு கஷ்டப்பட்டு ஃபோன்லாம் நனைய வச்சு வீடியோ எடுத்துருப்போன்னு பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ, இந்த வீடியோ மார்க்கர் வச்சு நான் வந்துட்டு ஒரு ஃபயர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தேன்ல, அந்த ஃபயர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல அடிபட்டுது. அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெமரி இல்லாததுனால, ஸ்டோரேஜ் இல்லாததுனால நான் டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த காயம் இன்னமும் ஆறல, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கு. ஸோ அடிபட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நீங்கள் எது செஞ்சாலும் சேஃபாக செய்யுங்கன்னு சொல்லுவேன். கூடவே செய்யக்கூடாத விஷயத்துக்குலாம் ஸ்டார்டிங்லேயே வார்னிங் மெசேஜும் போட்டுருவேன். இந்த மாதிரி அடிலாம் பட்டுக்காம இருக்கிறதுக்கு நான் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துருக்கணும். அந்த கிளவுஸ், கண்ணாடி போட்டிருக்கணும். ஸோ அந்த சேஃப்டி மெஷர்ஸ் கிட்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இல்லை. யூடியூப்ல இருந்து வர அமௌண்ட்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு, அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கே செலவாயிடுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கிட்லாம் வாங்க முடியல. நீங்க ஏதாச்சும் நம்ம சேனல்ல உங்களோட சைட்ல இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூபிஐ ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஐடி மூலியமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க ஜாயின் பட்டன் ஒன்று இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி கூட நம்ம சேனலுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நீங்க பார்க்க போறது நம்ம சேனல்ல வீடியோஸ்க்காக நிறைய கிரேசி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி கிரேசியா பண்ணதுல இதெல்லாம் வேணாம், போட வேணாம் அப்படின்னு நினைச்சதுல நிறைய வீடியோஸ் இருக்கு. அதுல ஒன்று இப்போ பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம சின்ன புஸ்வானத்தை வச்சுட்டு இந்த பாட்டில் அதுக்கு மேல வச்சு எப்படி இந்த புஸ்வானை வெடிக்குதுன்னு பார்ப்போம். ஐ மீன் வருதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் வீடியோவாக போட்டது இல்லை. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வருஷத்துல நான் போட்ட வீடியோவில் எந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த இன்குபேட்டர் செய்கிற வீடியோ தான். ஏன்னா நான் ஒரு 7 முட்டைக்கு உயிர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.